ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது லஞ்சுக்கு டின்னருக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தாங்க வைக்க போகிறோம். நான் 1 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் நான் பாதி தாங்க யூஸ் பண்ணுவேன், 1/2 கிலோ தான் யூஸ் பண்ணுவேன். இதை கட் பண்ணிப்பேன், சரிங்களா? பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போது அதுக்கு தேவையானது நான் ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 80லேருந்து 90 கிராம் தாங்க இருக்கும். நான் இந்த 1/2 கப்புலேயே 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, தேவையான கருவேப்பிலைங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாங்க. இந்த சிறுபருப்பை கழுவி வாஷ் பண்ணி நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாங்க. பார்க்கலாம். பாருங்கள், சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி எப்போவுமே இது முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க, அதுக்கு மீறி வேணாங்க. நம்ம வைக்க போகிறது கூட்டு தான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க, இந்த பருப்புக்கு தேவையானது. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையானதான். ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. அப்புறம் அது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகிடும் நம்மளுக்கு. போதும். இப்போ அடுப்பை தச்சு விட்டுறேன். பாருங்கள், 1 கிலோலேருந்து நான் கட் பண்ணிட்டேங்க. 1/2 கிலோ எடுத்திருக்கேன் பூசணிக்காய். இதையும் நான் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே எதுவும் விசில் வந்துடும், பார்த்துக்கலாங்க. ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன். சட்டி வச்சாச்சு, மண் சட்டி. இப்போ தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. போட்டுடலாம் தாளிப்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 10 பல் பூண்டு கட் பண்ணிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை 2 எனக்கு, ஒரு வெங்காயங்க. எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டோங்க. இந்த தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிசாக. லைட்டாக வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம இந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம், இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. இந்த காயோடு சேர்ந்து அவங்களும் வெந்துடுவாங்க. அதனால் 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்து வச்சுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேங்க பொடிசாக. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டங்க. தண்ணி விட தேவையில்லை நம்ம, அப்போ தான் நல்லா டேஸ்ட். ஏன்னா பூசணிக்காயில் அந்தளவுக்கு எந்த ருசியும் இருக்காது, தண்ணி காய் தானுங்களே. ஆனால் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக தான். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலா சேர்த்துப்போம். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி அதில் ஒரு பருப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோங்க, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா பொடி. அவ்வளோதாங்க. இதுலேயே தண்ணி விடும், கொஞ்சம் வதங்கிட்டங்க, பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணியை விடுவேங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. நான் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா நாங்கள் சப்பாத்தி கூட வச்சு தாங்க சாப்பிடுவோம், அதனால தான். இது கூடவே நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம். தாளிக்கும் போது போட்டு அந்த வாசனை எல்லாம்
போயிடுது இல்லைங்களா எண்ணெயிலே சூட்டில், அதனால தான் இந்த ஸ்டேஜில் போடுறேன் நான். ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டுருலாம். அப்புறம் அது நல்லா வெந்து வரட்டாங்க. அதுக்கப்புறம் சிறுபருப்பு சேர்க்கலாம். ஒரு 80% வெந்து வந்தப்புறம் சேர்க்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி விடுறேங்க நான். இப்போ இதை நான் மூடி வச்சுறேன், வெந்து வரட்டும். இந்த தேங்காய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த தேங்காவை நான் இதை எடுத்து ப்ரௌன் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி தாங்க போட போகிறேன், துருவல் மாதிரி. வேணும்னா ஒருத்தர் பால் எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பால் எடுத்து கூட இந்த பாலை நீங்கள் இதில் விட்டுக்கலாம். சரிங்களா? லிக்விட்டாக வேணும்னா. நான் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் கெட்டி பதத்தில் தாங்க செய்வேன் ஒரு வேலைக்கு, அதனால் எங்களுக்கு இது சரியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் பால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா துருவல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பார்க்கலாங்க, இது வெந்து வரட்டும். ஸ்டீமில் ரிலீஸ் ஆகிடுதுங்க. நம்ம பாருங்க, நான் வச்ச தண்ணி எப்பவுமே கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா பாருங்கள், ஒரே விசில் தான் பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுது. அவ்வளோதான். நம்ம ஊற கூட வைக்கிறத அப்படியே வாஷ் பண்ணி நான் உடனே ஊற்றிட்டேங்க. இப்போ பூசணிக்காவும் பார்த்துக்கலாம். இதுலேயும் தண்ணி நான் அரை கிளாஸ் தாங்க விட்டுருக்கேன். பூசணிக்காய் வெந்துட்டான்னு பார்ப்பேன். வெந்துட்டுங்க. இந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10% வேணும். இது வந்து ஒரு 90% தாங்க வெந்திருக்கு. பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போவே உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் செய்கிறது இதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ சும்மா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விடுங்க. இந்த குக்கரை இதில் இருக்கிற பருப்பெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தூவி இறக்க வேண்டியதாங்க. பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுதுங்க. பாருங்கள், சரியாக இருக்குது. நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால இதில் இருக்கிற அனல்லையே அது குக் ஆகிடுங்க, கெட்டி வேற போட்டுடும். அதனால் நம்ம இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இப்படி நான் 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டேங்க. இந்த தேங்காவையும் நம்ம இதிலே போட்டுடலாம். ஒரு கிளறிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணினா அது ரொம்ப கெட்டியாகிடுங்க. அதனால் உடனே இந்த மண் சட்டிலேருந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு டிஷ்ஷில் போட்டுடலாங்க, இல்லைன்னா ரொம்பவே கெட்டியாகிடும். அப்படி கெட்டியாக இருந்தாக்கா தான் தேங்காய் பால் விடணும் நம்ம. இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்பி நீங்கள் சுட வைக்கும் போது அப்படி சுட வச்சுக்கோங்க. அப்போவே சாப்பிட்றதுனா இது கரெக்டான பதத்துக்கு இருக்குங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், அதனால் லஞ்சுக்கு சரியாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த பதம் போதுங்க. சப்பாத்திக்கு சாதத்து கூட நீங்கள் நெய் விட்டு சூப்பராக பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க, அவ்வளோ தேவாமிர்தமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ நெய் விடுவேன், அதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் விடணுன்னா நெய் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இல்லை ஒருத்தர் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க, ஒருத்தர் நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்துதுங்க. இதே மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. என்னோடய டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் சிம்பிளாக தான் சொல்லி தருவேன். மசாலாவும் பாருங்கள் அவ்வளோ இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப 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 நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டுறேங்க. பாருங்கள், ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை வேறு டிஷ்ஷில் போட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுதுங்க.
இது சாதத்தோட சப்பாத்தியோட பரோட்டாவோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ சப்பாத்தியோட வச்சு தாங்க சாப்பிட போகிறோம் லஞ்சில். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.